இன்றைய ஐரோப்பா செய்திகள். இன்று 2020 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் திகதி சுவிஸில் 2வது லீக் கழக முண்டேசுக்கு இளம் தமிழர் உதவி பயிற்சியாளராக தெரிவு. சுவிஸில் 2ஆம் லீக்கில் உள்ள எஃப்சி முண்டஸ் கழகத்தின் உதவி பயிற்சியாளராக ரிசி சுகந்தன் அவர்கள் தெரிவாக்கி தமிழருக்கு பெருமை தேடிக் கொடுத்துள்ளார். பாடல், இளம்பறவைகள் விளையாட்டுக் கழகம், பேர்ன் ராயல் கழகம் ஆகியவற்றில் சிறப்பாக ஆடி வந்த இவர் பல கழகங்களில் களமாடி தன் திறமைக்கு முத்திரை பதித்தவர். ஒரு வருடத்துக்கு முன்னர் கிண்ணத்தை வென்ற கண்காணி கழகத்தின் வீரராக இவர் இருந்தார். முந்தைய உதவி பயிற்சியாளர் அர்வின் பாலர் தொழில்துறை காரணங்களுக்காக தனது வேலையை ராஜினாமா செய்ய வேண்டும். கிளப் ஏற்கனவே ஒரு வாரிசை கண்டறிந்துள்ளது. ரிசி சுகந்தன் பொறுப்பேற்கிறார். அவர் தலைமை பயிற்சியாளர் ஆண்டி ஹாப்ளிக்கரை ஆதரிப்பார். ரிசி ஏற்கனவே சில கிளப்களுடன் அனுபவத்தை பெற்றுள்ளார். கங்காலியில் அவர் ஒரு வருடத்துக்கு முன்பு பாஸ்லர் கோப்பையை வென்றவர். ரிசியில் மிகவும் உறுதியான பயிற்சியாளரை கண்டுபிடித்ததில் கிளப் மகிழ்ச்சியடைகிறது. அவர் எப்பொழுதும் அதை பற்றி ஆர்வமாக இருக்கிறார். அவரது அனுபவத்துக்கு நன்றி. 35 வயதான அவர் அணிக்கு புதிய காற்றை சுவாசிக்க முடியும். முதல் 2வது லீக் சீசனுக்கு ஒரு சிறந்த தொடக்கத்துக்கு இது வழிவகுக்கும். ஒரே ஒரு குறுந்தகவல். பிரித்தானியாவில் 746 பேர் கைதானார்கள். நெதர்லாந்தைச் சேர்ந்த மொபைல் போன் நிறுவனம் தமது வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பிய ஒரே ஒரு குறுந்தகவல் பிரித்தானியா நிழலுலக குற்றவாளிகள் பலரை கூண்டோடு சிக்க வைத்துள்ளது. நெதர்லாந்து மொபைல் போன் நிறுவனமான எக்கோசெட் அதன் குறுந்தகவல் வாடிக்கையாளர்களிடம் மாதம் 1500 பவுண்டுகள் கட்டணமாக வசூலித்து வருகின்றது. உலகில் அதிக பாதுகாப்பு மிகுந்த குறுந்தகவல் சேவையை குறித்த நிறுவனம் தமது வாடிக்கையாளர்களுக்கு அளித்து வருவதால் பெருந்தொகையை கட்டணமாக வசூலித்து வந்துள்ளது. ஆனால் இந்த நிறுவனத்தின் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் நிழல் உலக குற்றவாளிகள் என்ற தகவல் சர்வதேச போலீசாருக்கு கிடைத்த நிலையில் இந்த உச்ச பாதுகாப்பு மிகுந்த குறுந்தகவல் சேவைக்குள் ஊடுருவ போலீஸ் தரப்பு தொடர்ந்தும் முயன்று வந்துள்ளன. திடீரென ஜூன் மாதம் 2ஆம் திகதி எக்கோசெட் நிறுவனம் தமது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை குறுந்தகவலை அனுப்பியுள்ளது. அதில் தங்களது தரவுகளுக்கு சர்வதேச போலீசார் ஊடுருவியுள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் தங்கள் மொபைல் போன்களை செயலிழக்க செய்துவிட்டு இனிமேல் பயன்படுத்த வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த ஒரே ஒரு குறுந்தகவல் பிரித்தானிய நிழல் உலக குற்றவாளிகள் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்தும் போலீசார் சேகரித்த தரவுகளின் அடிப்படையில் பிரித்தானியாவின் தேசிய குற்றவியல் செயலாண்மை அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதில் 746 நிழல் உலக குற்றவாளிகள் சிக்கியதுடன் சுமார் 54 மில்லியன் பவுண்ட் பணம், 77 துப்பாக்கிகள் மற்றும் 2000 கிலோவுக்கும் அதிகமான போதை மருந்து கைப்பற்றியுள்ளனர். என்கோசெட் தொலைபேசி நெட்வொர்க்கில் போலீசாரின் ஊடுருவல் நவீன வரலாற்றில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கைகளில் ஒன்று என்று கூறப்படுகிறது. லிவர்பூல், பக்கிங்ஹாம் மற்றும் லண்டனில் உள்ள குற்ற மையங்கள் இந்த சம்பவத்தால் நிலை குலைந்து போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மட்டுமின்றி பிரித்தானியாவின் மிகப்பெரிய நிழல் உலக தாதாக்கள் பலர் தற்போது இதன் தாக்கத்தை உணர்ந்திருக்கலாம் எனவும் போலீஸ் தரப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நிபந்தனைகளை ஏற்க மாட்டேன், கிரீஸ் பிரதமர் அதிரடி. கொரோனா வைரஸ் எமர்ஜென்சி எய்ட் தொடர்பான கடுமையான ஐரோப்பிய ஒன்றிய நிபந்தனைகளை கிரீஸ் ஏற்காது என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார். கிரேக்கர்கள் நிறைய முதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். நாங்கள் எங்கள் சொந்த சீர்திருத்தங்களை செய்ய விரும்புகின்றோம் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார செயல்திறன் குறித்த 6 மாத மதிப்பாய்வு போதுமானது மற்றும் எந்தவொரு கூடுதல் கடுமையான நிபந்தனைகளும் தேவையில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் பேசிய பிரதமர் கோவிட்-19 வைரஸ் கட்டுப்படுத்த விதிக்கப்பட்ட ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகங்களுக்கு ஆதரவளிக்க 3.5 பில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள புதிய நடவடிக்கைகளை அவர் அறிவித்துள்ளார். கிரீஸ் 2018 10 வருடத்தில் மிக மோசமான நெருக்கடியிலிருந்து மற்றும் 2020ஆம் ஆண்டில் வலுவான வளர்ச்சியை எதிர்பார்த்திருந்தது. ஆனால் கோவிட்-19 வைரஸ் தொற்று நோய்களை தடுக்க மார்ச் மாதத்தில் நாடு தழுவிய ஊரடங்கு அந்த எதிர்பார்ப்புகளை தலைகீழாக மாற்றிவிட்டது. கிரேக்க பொருளாதாரம் 2021 மீட்கப்படுவதற்கு முன்பு இந்த ஆண்டு சுமார் 8% முதல் 10% வரை சரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் கேளிக்கை விளையாட்டு பூங்காவில் கோர சம்பவம், பதறியடித்து வெளியேறிய மக்கள். பிரான்சில் பிரபலமான கேளிக்கை விளையாட்டு பூங்கா ஒன்றில் ரோலர் காஸ்டர் விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெண்ணொருவர் அங்கிருந்து தவறி விழுந்து மரணமடைந்துள்ளார்.
பிரபலமான கேளிக்கை விளையாட்டு பூங்காவில் இந்த கோர சம்பவம் நேற்று உள்ளூர் நேரப்படி நண்பகலில் நடந்துள்ளது. குறித்த சம்பவத்தை பூங்கா மேலாளர் உறுதி செய்திருக்கின்றார். போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மரணமடைந்த பெண்மணிக்கு 32 வயது எனவும் மீட்புக் குழுவினரும் மருத்துவ உதவி குழுவினரும் அவரை காப்பாற்ற முயன்றும் தோல்வியை மிஞ்சியது எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் வேறு நபர்களுக்கு எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி மரணமடைந்த பெண்ணின் பெயர் வெளியிடப்படவில்லை. மேலும் அவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளதாக மருத்துவ குழுவினர் தெரிவித்துள்ளனர். கோவிட்-19க்கு மருந்து கண்டுபிடிக்கும் சோதனைகள் நிறுத்தம். உலக சுகாதார அமைப்பு முக்கிய அறிவிப்பு. கோவிட்-19 பாதிப்புடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நோயாளிகளிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற மலேரியா மருந்து ஹைட்ராக்சி குளோரோகுயின் மற்றும் HIV மருந்து லாபினாவிர் ரிடானவிர் ஆகியவற்றின் சோதனைகள் நிறுத்துவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பிட்ட மருந்துகள் கோவிட்-19 நோயாளிகளின் இறப்பை குறைக்காததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. தரமான மருத்துவ கவனிப்புடன் ஒப்பிடும்போது இந்த இடைக்கால சோதனை முடிவுகள் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மற்றும் லாபினாவிர் ரிடானாவிர் சேர்க்கப்பட்ட கோவிட்-19 நோயாளிகளின் இறப்பு விகிதத்தை குறைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. சோதனை ஆய்வாளர்கள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் சோதனைகளை நிறுத்துவார்கள் என்று உலக சுகாதார அமைப்பு அறிக்கையில் கூறியுள்ளது. சோதனையின் சர்வதேச வழிநடத்தல் குழுவின் பரிந்துரையின் பேரில் எடுக்கப்பட்ட இந்த முடிவு மருத்துவமனையில் சேர்க்கப்படாத நோயாளிகளுக்கு மருந்துகள் அல்லது நோய் தடுப்பு மருந்துகளாக பயன்படுத்தப்படும் பிற ஆய்வுகளை பாதிக்காது என்று உலக சுகாதார அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகரில் மிகப்பெரிய தீ விபத்து. மயிர இலையில் உயிர் தப்பிய பிரபலம். பிரான்ஸ் தலைநகரில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்திலிருந்து அந்த நாட்டு அழகிய ஒருவர் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 14ஆம் வட்டாரத்தில் உள்ள கட்டிடம் ஒன்றில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். 10 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் 18 பேர் வரையில் எவ்வித காயங்களும் இன்றி தீயணைப்பு படையினரால் காப்பாற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் 2020ஆம் ஆண்டுக்கான மிஸ் பிரான்ஸ் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகி அந்த தீயணைப்பு படையினரால் துரிதமாக காப்பாற்றப்பட்டுள்ளனர். அவர் பாதுகாப்பாக உள்ளார் என்று பிரான்ஸ் அழகி போட்டி அமைப்பின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சின் புதிய பிரதமராக ஜேன் காஸ்டெக்ஸ் நியமனம். பிரான்சின் புதிய பிரதமராக ஜேன் காஸ்டெக்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் தெரிவித்திருக்கின்றார். எட்வர்ட் பிலிப் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மறுசீரமைப்பு பின்னர் புதிய அமைச்சர்கள் குழு மேயர் ஜீன் காஸ்டெக்ஸ் வழிநடத்த உள்ளார். 55 வயதான காஸ்டெக்ஸ் ஒரு மூத்த அரசு ஊழியர். இவர் உள்ளூர் பிராந்திய மற்றும் தேசிய அரசாங்கங்களில் பல பதவிகளை வகித்திருக்கின்றார். ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் இது குறித்து கூறுகையில், எங்கள் ஆட்சியில் மீதமுள்ள 2 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரத்தை புதிய வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. கடந்த 3 ஆண்டுகளாக எட்வர்ட் பிலிப் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நான் பாராட்டுகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை அரசாங்க மறுசீரமைப்புக்கு வழிவகுக்கிறது. மேக்ரான் தனது இறுதி 2 ஆண்டுகளை மீண்டும் மாற்றி அமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளார். மேக்ரான் ஐரோப்பிய மட்டத்தில் பிரபலத்தை பெற்றிருந்தாலும் கோவிட்-19 விமர்சனங்கள் மற்றும் தொழிலாளர் சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட தொடர்ச்சியான பின்னடைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளார். கோவிட்-19 வைரஸ் நெருக்கடி கையாள்வது குறித்து விமர்சனங்களை எதிர்கொண்டதன் எதிரொலியாக உள்ளூராட்சி தேர்தலில் மேக்ரான் தலைமையிலான அரசு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. இதன் விளைவாக 3 ஆண்டுகள் பிரதமராக இருந்த எட்வர்ட் பிலிப் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். பிலிப் பதவியை விலகிய சில மணி நேரங்களுக்கு பிறகு முறைகேடு தொடர்பான கூற்றுக்களை கையாளும் குடியரசின் சட்ட நீதிமன்றம் அவரது அரசாங்கம் தொற்று நோயை கையாண்ட விதம் குறித்து விசாரணையை ஆரம்பிக்கும் என அறிவித்திருந்தது. வெளியேறிய பிரதமருடன் விசாரணையில் உள்ளவர்களில் பிப்ரவரி மாதம் சுகாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய அக்னஸ் மற்றும் அவருடைய வாரிசான அலிவர் வரன் ஆகியோரும் அடங்குவதாக மூத்த அரசு வழக்கறிஞர் பிரான்சுவா மாலின் தெரிவித்திருக்கின்றார். நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.